friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல Thanksgiving ஸ்பெஷல் mac and cheese எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பேருக்கு ஏத்த மாதிரியே நல்ல ஸ்மூத்தா, நல்ல க்ரீமியா, நல்ல சீஸியா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்தாவை வேக வைக்கணும். இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி சூடானதும் இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இதில் வந்து நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்போ பாஸ்தா இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா ஷெல் டைப் இல்லை நமக்கு என்ன பாஸ்தா பிடிக்குமோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பேக்கெட்டில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து அந்த சீஸ் லேயர் தயார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 டைப் சீஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மொசரல்லா, இன்னொன்று வந்து செடார் சீஸ். ஒருவேளை மொசரல்லா இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே செடாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் மொசரல்லா சீஸும் 150 கிராம் செடாரும் எடுத்திருக்கேன். மொத்தத்தில் வந்து 250 கிராம் சீஸ் வச்சுருக்கேன். நமக்கு வந்து துருவியே கிடைக்கும்ல, அந்த சீஸை விட நம்ம வாங்கி துருவும் போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சால் கிடைக்கும்போது வாங்கி துருவுறது தான் நமக்கு வந்து நல்லது. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீஸை துருவி ரெடியாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாஸ்தா வந்து வெந்ததுக்கப்புறம் ட்ரை ஆகிட்டே இருக்கும்ல, அதனால் ஃபஸ்ட்டே வந்து துருவி வச்சுக்கோங்க. நான் ஒரு கோர்வையாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 சீஸையும் நம்ம வந்து துருவி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளே சூப்பராக வீட்டில் மேக் அண்ட் சீஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்ணெய் உருகுனதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகு அதோட பவுடர், கூடவே 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1/2 டீஸ்பூன் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்துட்டோன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம். 1/2 கப் பால். இது வந்து காய்ச்சின பாலை ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால். கூடவே 1/2 கப் க்ரீம். நம்ம க்ரீம் சேர்க்கும்போது கண்டிப்பாக அந்த க்ரீமினஸ் இன்னுமே வந்து நமக்கு நல்லா ரிச்சாக ஆட் ஆகும். அப்படி இல்லைனா ஃபுல்லாக பாலில் செய்கிறதுனாலும் ஓகே தான். க்ரீமை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாகவே பாலில் பண்ணுறதுனால இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு நிமிஷம் கொதித்து வரும்போதே கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக கெட்டியாக நல்லா க்ரீமியாக வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம சீஸ் துருவி ரெடியாக வச்சுருக்கோம்ல அதிலிருந்து ஒரு பாதி போல், அந்த பாதி போல் நம்ம வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். மீதி பாதியை வந்து நம்ம மேலே சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடுறப்பவே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அந்த சிப்ஸுக்கு டிப்பிங்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய பாஸ்தா அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, இல்லைனா ஃபஸ்ட்டே வந்து நம்ம அந்த சாஸ் செய்யும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீஸ்லேயுமே உப்பு இருக்கும், அதனால வந்து நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக தேவை இருக்காது. ஓரளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் மாற்ற போகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டு லேசாக லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மீதி வச்சுக்கக்கூடிய சீஸை வந்து நம்ம மேலே சேர்க்க போகிறோம். இதை வந்து நம்ம டபுள் த குவான்டிட்டி செய்கிறோம் அப்படின்னா நடுவுலையுமே வந்து ஒரு லேயர் சீஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கம்மியாக தான் 200 கிராம்ஸ் தான் பண்ணுறதுனால நான் வந்து கீழே மட்டும் வச்சுட்டு மேலே மட்டும் ஒரு லேயர் சீஸ் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இது மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், அந்த பிரெட்டோட துகள்கள் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சேர்க்கும்போது அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்பப்போ அந்த கிறிஸ்பினஸும் நமக்கு வந்து கிடைக்கும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. அந்த சீஸ் உருகிறது வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணணும். கிட்டத்தட்ட 25 நிமிஷம் போல் ஆகும். அதுக்கப்புறமா ப்ராயில் மோட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ப்ராயிலில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த மேலே அந்த கலர் வந்து இன்னுமே நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். நான் வந்து 25 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 1.5 நிமிஷம் போல் ப்ராயிலில் வச்சுருந்தேன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி அந்த மேலே பாருங்கள் அந்த கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மேக் அண்ட் சீஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சீஸியாக இருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான மேக் அண்ட் சீஸ் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படி மேலே வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய அந்த பிரெட் க்ரம்ஸ், சீஸ், அப்புறம் அந்த இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.